கோவை சத்யன் 2025 பிப்ரவரியில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் செயல்களுக்கும் சென்று பிரச்சாரம் பண்ணார் திரு இபிஎஸ். சரியா? ஒரு பெரிய ரன்னிங் ரேஸு. அந்த ரன்னிங் ரேஸில் எல்லாருமே வேகமாக ஓடுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் சும்மா நடக்கிறாரு, கொஞ்ச நேரம் அப்படி உட்காடுறாரு, ஒரு வாரம் கழித்து எந்திரிக்கிறாரு, அப்புறம் நடந்து வர்றாரு, கையை மட்டும் ஆட்டுறாரு. அவருக்கு எப்படி கோப்பையை தூக்கி நீ தான் வின்னர்னு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி வந்திருக்கா தமிழ்நாட்டோட ரிசல்ட்டு. மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற நம்ம உணர்ந்துருக்குறோம். சரி, ஆனால் அந்த மாற்றம் எவ்வாறு வருது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணுற இடத்துல இப்போ இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி பேச நண்பர் ஒருத்தர் சொன்னார், இது வந்து அலை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது அலை வந்து ஒன் டைம் கிடையாது. ஓகே, இது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜென்ரேஷனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. ஓகே, புரியுது. சீக்கிரமாக அவங்களோட எதிர்பார்ப்புகளோட அளவீடுகள் மாறிக்கிட்டே இருக்கு, வேக வேகமாக மாறிக்கிட்டே இருக்கு. அது நீங்கள் டெலிவர் பண்ணலாம், அந்த அலை வேற மாதிரி வரும். ஓகே, நீங்கள் பேசும்போது தான் ஜெலன்ஸ்கி சொன்னீங்க. அவர் வந்து ஒரு நடிகர், பிரசிடென்ட்டாக நடிச்சாரு, மக்கள் மனதை இடம் பிடிச்சாரு, பிரசிடென்ட்டாகவே வந்தார். ஆமாம். ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு 3 வருஷம் அவரால் அவர் நாட்டு நடக்கிற சண்டையை நிறுத்த முடியல. பல நாடுகளில் போய் கையேந்தி பார்க்குறாரு. நேபாளோட பிஎம் சொன்னீங்க, 36 வயசு ரேப்பர் அப்படின்னு. வந்த உடனே டாக்ஸ்னு ஒன்று போட ஆரம்பித்தார். 2 வாரத்தில் பின் வாங்கிட்டார். அவருக்கு புரிஞ்சுது அவரோட எதிர்பார்ப்புங்கிறது வேற, ஆனால் நடைமுறைங்கிறது வேற. இப்போ இங்கே இவர்களுடைய எதிர்பார்ப்பு 10 செகண்ட் ரீல்லையோ 15 செகண்ட் ரீல்லையோ இவர்களால் உலகத்தில் எந்த இடத்துல வேணால் எப்படி வேணாலும் வெற்றி கொடியை நாட்ட முடியும் ரீலில் பார்த்துடலாம். நடைமுறையில் சாத்தியமானு கேட்டால் இன்னைக்கு நடைமுறை இடத்துக்கு வந்திருக்காங்கல்ல, இனிமேல் தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு. மிகப்பெரிய சவாலும் மிகப்பெரிய சவால். ஓகே, அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு எதுக்கு சொல்கிறோம்? இங்கே உட்காந்து எழுதலாம், நான் இன்று 1000 கோடி சம்பாதிக்க போகிறேன்னு எழுதலாம். எழுதுறதுக்கு என்ன 2 நிமிஷம் தான் போகுது. ஆனால் இது முடியுமா, சாத்தியமான நடைமுறையில் காட்டணும். இல்லை, இப்போ விஜய் பெற்ற வெற்றி பாராட்டுக்குரிய வெற்றி. ஒரு நியூ ஏஜில் வந்து ஒரு புது ட்ரெண்ட் செட்டராக வந்திருக்காரு, அதை நம்ம ஒத்துக்கணும். இப்போ நம்மளா வியாபாரம் நம்ம எப்படி பார்ப்போம்? அப்பா வியாபாரியாக இருந்தார், அதில் ஒரு அனுபவம் இருக்குது. அதில் வந்து பையனை ட்ரைனிங் கொடுத்து பையன் வியாபாரியாக வந்து அந்த வியாபாரத்தோடு வெளியில் போகிறதுனாலே ஒரு 1000 சிந்தனைகள் வரும். போலாமா வேணாமா, தோற்றுருவோமா அப்படின்னு சொல்லி. அது வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப்னு ஒரு கல்ச்சர் வந்துச்சு. இல்லை, இவங்ககிட்ட ஒரு சிந்தனை இருந்தால் போதும், முதலீடு செய்வதற்கு நபர்கள் தயார் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாற்றி. 13 வயசு பையன் வந்து 100 கோடிக்கு அதிபதி அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு நிறுவனத்தின் சிஇஓ, 13 வயது மாணவன். இப்போ நம்ம டைமில் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்க முடியுமா? யோசிச்சு பார்த்துருக்கான வாய்ப்பிலே கிடையாது. அது அந்த அலை எப்போ ஆரம்பிச்சு 2014 இந்த கடந்த 10 வருஷமாக ஆறி இருக்கு. ஆனால் அதில் 100 நிறுவனங்கள் ஆரம்பிச்சாங்கன்னா 99 நிறுவனங்கள் ஒரு வருஷத்தை தாண்டதுல தோல்வி. ஓகே, ஆனால் இன்னும் அதற்கான மோகம் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகப்படியான ஸ்டார்ட் அப் இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு அதுக்கான மோகம் இருக்குது. 100ல் 90 விழுக்காடு ஒரு வருஷம் தாண்டாது, 99 ஃபெயிலியருங்கிறது அந்த பில்லியன் சொல்லி போகிற இடத்துல போகிறது ஒன்று தான். 100ல் 1ங்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு. அதே மாதிரி மரியாதைக்குரிய விஜயும் சரி, அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அரசாங்கம்னா என்ன, அரசாங்கத்தோட நடவடிக்கை எவ்வாறு இருக்கும், விடுக்கக்கூடிய சவால்கள் வந்து உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு சவால் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நம்பர் கம்மியாக இருக்குது, அது வந்து வேறு வழி கிடையாது, சமாளிச்சாகணும். ஆனால் சமுதாயத்திலேருந்து வரக்கூடிய சவால்கள் எப்படி வரும்? எதிர்பார்ப்புகள்லேருந்து வரும். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுலேருந்து வரக்கூடிய சவால்கள். அந்த சவாலை சமாளிக்கக்கூடிய இடத்தில் இவர் திறம்பட ஒரு நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா வரும். இப்போ அதில் இவர் சரியாக பண்ணலைன்னா எப்படி இப்படி ஆதரவு அலைய அடிச்சதோ அப்படியே வேகமாக அப்படியே எதிர்ப்பு அலையாடி. ஓகே, இந்த இருக்கிற இளைஞர்களோட வாழ்க்கையை வந்து சுருக்கமாக சொல்லணும்னா, விஜய் திரைப்படம் மூலம் அந்த வயதினருக்கான தீனியை நல்லா போட்டார். வன்முறையை நியாயப்படுத்தினார். அந்த இளைஞர்களுக்கு அந்த வயசில் வன்முறைங்கிறது சரியான பொருளாக தான் போடும். வன்முறை தவறுன்னு தெரியாது. ஒரு ஆபாசம் என்பது நம்மளுடைய தேவைங்கிறதை தாண்டி அது நம்மளுடைய உரிமை லெவல் கூட போகுது. அது அந்த படத்தில் தீனி போடுறாரு. இவ்வளோ சொல்கிற இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்ச அந்த மார்க் ஜக்கர்பர்க்கு அமெரிக்காவில் உட்காந்து ஒரு நேர்காணலில் உட்காந்துட்டு, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் 13க்கு குறைவான வயதினருக்கிடையே ஆபாச பதிவில் தான் நிறைய காமிச்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்கிறாரு. பதில் சொல்லும்பொழுது உங்கள் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களாம் அதனால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள், அவங்கள்ட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா காணொலி. இன்னும் இது வளர்ந்த நாடுகள் மட்டும் இல்லை, வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடுகள், ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆரம்பித்து ஐரோப்பாவுக்கு சில நாடுகளை எதுக்கு சமூக வலைதளத்துக்கு தடை போடுறாங்க? ஒரு சிந்தனையே மாற்றிருச்சு. இதற்கு நான் தகுதியானவன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞன் தானாக நினச்சிக்கிறான். எனக்கு இதுக்கு தகுதி இருக்குது,
ஏன் இப்படி எனக்கு இந்த தகுதியில் நீ எப்படி சொல்லலாம், இது என்னால் சாதிக்க முடியும்னு நம்பிக்கையோட வெளிப்பாடு இருக்கலாம். அதற்கெல்லாம் தாண்டி அதுக்கு நீ உழைக்கணும், நிரூபிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு அந்த தகுதி இருக்குங்கிற இடத்துக்கு முதலே போயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்துக்கு வந்து தீனி நிறைய போடுறாங்க, சமூக வலைதளத்தில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே தவறில்லை, எதுவுமே சரியானது தான், வாழ்க்கை வாழ்வதற்கே, என்ஜாய் பண்ணுவதற்கே அப்படிங்கிற ஒரு தனி மிகப்பெரிய உலகமே இருக்குது. அந்த உலகத்தை இது கட்டமைச்சிருக்கு. இந்த கட்டமைச்சுனா அது என்ன பண்ணியிருக்குன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேஷண்ட் குரூப் அப்படிங்கிற மாதிரி பொறுமையற்ற ஒரு குரூப்பை வந்து உருவாக்கியிருக்கு. நேபாள புரட்சி எதுக்காக வந்துச்சு? இந்த சோஷியல் மீடியா தடை பண்ணுறோன்னு சொன்னாலும் அந்த புரட்சி. சோஷியல் மீடியா சோறு போடுமா? சோஷியல் மீடியா ஒரு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குமா? சோறு போடுமா? அவனோட வாழ்க்கையில் அவனுடைய அறிவை வந்து வளர்க்குமா? இன்னைக்கு திரையை பார்க்கின்ற 3 வயதுக்கு குறைவான குழந்தைகள் ADHD வருங்கிறாங்க. அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் சென்சிட்டிவ் டிசார்டர், அது பேர் ADHDனா. அதான் ஒரு குழந்தையினால ஒரு சிந்தனை செலுத்தும். எந்த மாதிரி குழந்தைகள்? 3 வயதுக்கு குறைவான குழந்தைகள் வந்து ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ கால சூழல் மாறுகிறது, நாகரிகம் மாறுகிறது, நாகரிக வளர்ச்சியில் மக்கள் மாறுகிற பொழுது அதை கரெக்டாக இவர் கேபிட்டலைஸ் பண்ணுறது நான் சொல்லுவேன். இப்போ ஐடி விங், நான் வந்து பார்ட்டியோட ஐடி விங் மாநில தலைவராக இருந்தாலும் எங்களால் அதுக்கு போய் தீனி போட முடியாது. நான் போய் எங்கள் பொதுச் செயலாளர் போயிட்டு என்ன நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு போங்கண்ணா, போயிட்டு பசங்களை மாதிரி ஸ்டைலாக ஸ்டண்ட் போட்டு ஸ்கிட் அடிச்சு கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஓகே ஓகே, அதுக்கு என்னால் தீனி போட முடியுமா? என்னோட பொதுச் செயலாளர் வந்து 53 வருட பாரம்பரிய அரசியலிருந்து வந்து உழைப்பாளர் மேலே வந்தவர்கிட்ட போயிட்டு ஆனால் இளைஞர்களுக்கு தீனி போடணும், நீங்கள் பைக் ஓட்டுங்கண்ணா, பைக் ஓட்டு நீங்கள் ரீல்ஸ் போடுங்கன்னு சொல்ல முடியுமா? புரியுது. முக ஸ்டாலினால என்ன பண்ண முடிஞ்சு? சைக்கிள் தான் ஓட முடிஞ்சு. என்ன இவ்வளோதான் பண்ண முடியும். சரி, இவர்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது வேற தளத்துல வேற மாதிரி இருக்கு. அது வந்து பாரம்பரிய அரசியல் கட்சிகள் அதற்கான தீனி போடுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, அது எங்களால் போட முடியல. ஓகே, அதனோட ரிசல்ட் அண்ட் விடையை தான் இப்ப நாங்க பாக்குறோம். ஓகே, இதுக்காக நாங்க கூட தீனி போடுறோம் கிளம்பி போக போறது மாற்றம் அங்கிருந்து திரும்பி வந்துடும். இப்ப வந்து ஆதரவலை எதுவுமே நடக்க போறதுன்னு தெரியும் போது எதிர்ப்பலையா மாறும். அப்படியே காலம் மாறும்போது சமூக வலைதளத்தில் தான் எல்லாருமே இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு அடிமை ஆயிட்டோம். எப்போ வந்து கணினி கண்டுபிடிச்சாங்களோ அப்பொழுது இந்த இணையதளம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வர்த்தக நிறுவனம் நடக்கக்கூடிய இடம். காமர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சாகட்டும், அதை முறையாக பயன்படுத்துபவர்கள் இருக்காங்க. வேலை தேடுறது அது மூலமாக வேலை தேடலாம், அது மூலமாக வாழ்க்கை பெற்றவர்கள் இருக்காங்க. நான் குறிப்பிட்டு சொல்வது சமூக வலைதளம், பொழுதுபோக்கு அம்சமாக விளையாடக்கூடிய சமூக வலைதளம். அது வந்து சோறு போடுமான்னு கேட்டால் அதுவும் சோறு போடுது. எப்படி நம்ம சோறு போடுது? ஒரு பெண்மணிக்கு ஒரு 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா மாதம் இந்த ஒரு பேமெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் போய் அது வருது, அதில் விழுகுது. ஆனால் அது நிரந்தரமானு கேட்டால் ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றுறதுன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் வந்து இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் வந்து பண பரிவர்த்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடை சட்டம் வந்துச்சுன்னா அப்புறம் அவங்களோட வாழ்க்கை, அதுக்கப்புறம் அவங்களோட கல்வி, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை. அதைத்தான் சொன்னேன். சமூக வலைதளம் சோறு போடுமான்னு அவங்க உழைப்புக்கு சோறு போடுமான்னு கேட்குறேன். பொழுதுபோக்குக்கு சோறு போடுறது வேற, உழைப்புக்கு போடுறதுங்கிறது வேற. ஓகே ஓகே.